காடாண்டோட ஹீரோ நம்ம ஹீரோ தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவனோட வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படுது. திருப்பங்கிறத விட அவன் வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம்னே சொல்லிடலாம். ஸோ அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், அவனோட காதலியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவளை அப்யூஸ் பண்ணி அவளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவளோட ஒரு கையை வெட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ செல்லம் நீ போ செல்லம், இவனுங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுங்க 2 பேர்த்தையும் எப்படியாவது அடித்து போட்டுடலாம் அப்படின்னு அவங்கள அடிக்க பார்க்குறான். பட் ஆனால் அவனால் முடியவே இல்லை. ஏன்னா அவன் எனிமீஸ் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவனுங்களை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்கேன். அந்த நேரத்தில் அந்த கொம்பு வச்ச குண்டை என்ன பண்ணுறான், நம்ம காடாண்டை போட்டு ஒரு அடி அடிச்சிடுறான். ஸோ அப்படி அடித்ததுனால அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். சரி எஸ்கேப் ஆகியாவது போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கிற இன்னொருத்தன், இந்த கோமாளிமாக இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவோட கையை வெட்டிடுறான். நம்ம ஹீரோ துடிச்சு அந்த இடத்துலையே ரொம்ப சோகம் கீழே விழுந்துடுறான். 2 பேரும் எங்ககிட்ட வச்சுக்கிட்டா உனக்கு இதான்டா கெதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு கையை இழந்து அந்த இடத்துல துடிச்சு படுத்து கிடக்குறான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த கார்டனோட கதை. ஸோ அந்த ஏற்கனவே ஒரு போர்டை பார்த்து படிச்சுட்டு இருந்தான் இல்லையா, 3 பேர் இருக்காங்க, அவங்க யார் என்னன்னு சொல்லி படிச்சுட்டு இருந்துட்டு அந்த இடத்துக்கு உள்ளே பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு லேடி, ஒரு கோமாளி, ஒரு குண்டன், மொத்தம் 3 பேர் இருக்கானுங்க. ஸோ இவங்க 3 பேருமே பெரிய லைஃப் உள்ள பெரிய ட்ராகன்ஸ். ஸோ இவனுங்களை அடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். என்னோடய சாட்டையிலேருந்து நீ தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு வச்ச குண்டன் தான் வரான். ஸோ இவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க. இவன் வரும்போது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும்போது நம்ம ரைட் ஹேண்ட் லாக்கில் நோத்தினோம்னா அழகாக நகர்ந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கார்டன் பவரை போட்டுக்கலாம். ஸோ இந்த பவரோட போடும்போது அவனோட பார்த்தீங்களா பாதி லைஃப் குறைஞ்சிருச்சு. இவனுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரா பவரும் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம வெறும் கையாலே அவனை அடித்து காலி பண்ணிடலாம். இவன்கிட்ட இருக்கிற ஒரே பெரிய இந்த மாதிரி அப்படியே கடகடான்னு சுற்றிட்டு வருவான். அப்படி இல்லைன்னா 2 இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கொம்பை வச்சு மேலே தள்ளி கீழே விட வைப்பான். இவன்கிட்ட இது ஒரு தொல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா இவனை ஒரு 2-3 அடியே வாங்கிட்டான்னா மயங்கிடுவான். மயங்கினோடனே கேட்கும். அழுத்தினோம்னா அவனை ஸ்டிங்கர் போட்டு உடனே அவனை கீழே தள்ளிட்டுருவான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காவாசி லைஃப் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு 2-3 அடி அடித்தா போதும் செத்துருவான். அதுக்கப்புறம் தான் அந்த கோமாளி வருவான். கடைசியாக தான் அந்த பொண்ணு வருவாள். பொண்ணுக்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவள் சாட்டையை வச்சு நம்ம ரொம்ப அடிச்சுட்டே தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவ்வளோதான். ஸ்டிங்கர் போட்டோம்னா நமக்கு கார்டன் பவர் ஏறிடும். கீழே 2வது பார் பிங்க் கலரில் இருக்குல்ல, அது கொஞ்சம் எல்லோ கலரில் வந்துடும். அந்த எல்லோ கலர் ஃபுல்லானா மட்டும்தான் நம்ம R2 அழுத்தி கார்டன் பவர் போட முடியும். ஸோ இவனுக்கு ஏதாவது ஒரு R1 அழுத்தினோம்னா அந்த ரோலட் பவர் கிடைக்கும்ல, அந்த மேலே முட்டை காலியாகும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பவர் போடலாம். பார்த்தீங்களா இவன் எப்படின்னா இவன்கிட்ட இருக்கிற அந்த பூமராங் மாதிரி ஒன்று வச்சுருக்கான் பாருங்கள். அது தூரத்தில் நம்ம மேலே விட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம தூரத்தில் இருந்தாலும் இவன்கிட்ட தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இப்போ இவன்கிட்ட கொஞ்சம் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ இவனுக்கு நம்ம கார்டன் போட்டுட்டு அந்த கோபுரா ட்விஸ்ட்டை போட்டு அவனை அடிச்சு விட்டோம்னா, முதுகெலும்பை விளையாட உடச்சி விட்டோம்னா பாதி லைஃபு குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா இவனை R1 அழுத்தி ஏதாவது பவர் போடலாம். ஸோ இந்த கார்டன் பவர் நம்ம கையில் இருக்கிற வரைக்குமே அவனை நம்மளால் அவனை அடிக்கவே முடியாது. அவன் அடிக்கும் போதுலேயே அடி வாங்கிட்டு தான் இருக்க முடியும். அதே நேரத்தில் அவனுக்கு லைஃபும் ஏகப்பட்ட லைஃபு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குறையும் அவனுக்கு. இவன்கிட்ட தூரமாக நிற்காதீங்க. ஏன்னா தூரமாக இருந்தால் அந்த பூமாரங்க விட்டுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி கபடி ஷாட்லாம் போட்டுட்ருப்பான். இதுதான் இவன்கிட்ட பிரச்சனை. ஸோ இவனை போய் பக்கத்தில் போய் முடிஞ்ச அளவுக்கு அடிக்க தான் நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். ஒரு 3/4 லைஃப் குறைஞ்சிச்சு. இன்னொரு 1/4 தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் குறைச்சி விட்டோம்னா இவனை வேலையை முடிச்சு விட்றலாம். இந்த பாக்ஸ் எதுவும் சைடில் இருக்குல்ல பாக்ஸு, அதை எடுத்து அவன் மேலே அடிக்கலாம். அது தேவையில்ல, விடுங்க, நம்ம கையிலே அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோபுரா ட்விஸ்ட் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இவனும் காலி. இப்போ கடைசியாக இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நான் பயப்படுற ஒரே ஒரு ஆள் அந்த பொண்ணு மட்டும்தான். அது ஏன்னு பார்த்திங்கன்னா அவகிட்ட அந்த சாட்டை இருக்குது. அந்த சாட்டையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன், நம்மளை அடிப்பா, அப்படியே குத்துறதுக்கு அப்படியே சல்லுன்னு வேகமாக வருவான். ஸோ அவகிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அவன் பக்கத்துக்கு மட்டும் போகலாம், பட் அடிச்சுட்டு உடனே ஒரு 2 அடி அடிச்சுட்டு உடனே வந்துடணும்.
இந்த எல்லா பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா பாக்ஸும் எடுத்து அவன் மேலே அடித்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ இப்படி தான் அடிக்க முடியும். இந்த பவர் ஃபயர் பவர் இருக்குது, இந்த ஃபயர் பவர் போட்டு அடிக்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவளால் திருப்பி அடிக்க முடியாது, தடுக்கவும் முடியாது. ஸோ இது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிங்கரு எனக்கு ஷார்ட் என்ன அது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வரும் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி தெரியாமல் போட்டேன். இந்த ஷார்ட் நான் போட மாட்டேன் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம கேம் விளாட்றோம், சின்ன பசங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஷார்ட் போடக்கூடாது, தெரியாமல் போட்டுட்டேன். பட் இருந்தாலுமே சின்ன பசங்க இந்த கேமை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரி கார்டன்ட்ட போட்டு இருக்கிற ஜோலியும் முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் இந்த ஸ்டேஜ் அப்படியே வெளியே போதா என்னன்னு தெரியல. நான் அதனால் இருக்கிற பாக்ஸெல்லாம் நான் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா அப்படியே வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த லைஃபு, அப்புறம் அந்த கார்டன் பவரு, இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இந்த எல்லோ கார்டெல்லாம் கிடைக்குது பாருங்கள், எல்லாம் 2 முட்டை ஏறும், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ போய் 2 உதவ வச்சோம்னா செத்துருவா. இல்லை ஏதோ போனோம், ஒரு ஆர்வம் நிறுத்தி ஏதோ இந்த காட் ஸ்டெம்ப் போடுவோம். செத்துட்டாங்க, 3 பேருமே செத்துட்டாங்க. ஏன்டா எனக்காடா பாடம் கற்பிக்கிறீங்க? உங்களுக்கு நான் லெசன் எடுக்கிறேன்டா. இந்த கார்டன்டால் உங்களை பதிலே சொல்ல முடியாதா பண்ணாடைங்களா? டேய் நாங்கள் இப்போ வேணால் தோற்றுருக்கலாம்டா, ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உன் கதையை கண்டிப்பாக முடிப்போம்டா, அது சத்தியம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டை சொல்லிகிட்ருக்கான். அது கண்டிப்பாக அவன் கனவுலையும் நடக்காதடா அப்படின்னு சொல்லி நம்மளோட கார்டன்ட்டு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். அதில் 3 பேரும் பார்த்திங்கன்னா அந்த உடச்சிக்கிட்டு போகிறானுங்க. அந்த உடச்சிட்டு போன அந்த சிம்பிள் ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும் பாருங்களேன், பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஏரியா. சரி ரொம்ப தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் நம்ம see you to another video.